ಶ್ರವಣಬೆಳಗೊಳ கர்நாடகாவில் உள்ள ஒரு பழமையான ஜைன புனித தலம். இங்குள்ள 57 அடி உயர கோமதீஸ்வரர் சிலை பாகுபலி உலக புகழ் பெற்றது. இது ஒரே கருங்கல்லால் ஆனது. மேலும் இங்கு திகம்பர ஜைன மடங்களும் வரலாறு முழுவதும் ஹோய்சாலர் போன்ற மன்னர்களின் ஆதரவும் இருந்துள்ளது. இது வெள்ளைக்குளம் பெலகோல என்ற பெயரிலிருந்து உருவானது. இது ஜைனர்களின் ஆன்மீக மையம். முக்கிய வரலாறு மற்றும் அம்சங்கள். 1. பெயர்க்காரணம். பெலகோலா என்றால் வெள்ளைக்குளம் என்று பொருள். இது நகரத்தின் நடுவில் உள்ள குளத்தை குறிக்கும். 2. கோமதீஸ்வரர் சிலை. அருகதரான பாகுபலிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த பிரம்மாண்ட சிலை 57 அடி உயரம் கொண்டது. ஒரே கருங்கல்லில் வடிக்கப்பட்டுள்ளது. விந்தியகிரி மலையில் அமைந்துள்ளது. 3. ஜைனர்களின் மையம். இது திகம்பர ஜைன மரபின் முக்கிய மடங்களில் ஒன்றாகும். பல நூற்றாண்டுகளாக ஜைன துறவிகளின் இருப்பிடமாக உள்ளது. 4. ஹோய்சாலர் ஆதரவு. ஹோய்சால மன்னர்கள், குறிப்பாக கோமதீஸ்வரர் சிலை நிறுவப்பட்ட பிறகு பல ஜினாலயங்களை அமைத்து இந்த இடத்திற்கு பெரும் ஆதரவை வழங்கினர். 5. சந்திரகுப்த மௌரியர். மௌரிய பேரரசர் சந்திரகுப்த மௌரியர் தனது கடைசி நாட்களை இங்கு கழித்ததாக நம்பப்படுகிறது. மற்றும் 6. ஆன்மீக முக்கியத்துவம். மகாமஸ்தகாபிஷேகம் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை போன்ற பெரிய ஜைன விழாக்களுக்கு இது உலக புகழ் பெற்றது. சுருக்கமாக, ಶ್ರವಣಬೆಳಗೊಳ என்பது மௌரியர் ஹோய்சாலர் காலங்களிலிருந்து ஜைனர்களுக்கு ஒரு முக்கிய புனித தலமாக இருந்து வருகிறது. இது பாகுபலி சிலையாலும் அதன் வளமான ஜைன பாரம்பரியத்தாலும் தனித்து நிற்கிறது. ಶ್ರವಣಬೆಳಗೊಳவில் உள்ள மலை கடல் மட்டத்திலிருந்து சுமார் 3347 அடி உயரத்தில் உள்ளது. விந்தியகிரி மலை மற்றும் இங்குள்ள புகழ்பெற்ற கோமதேஸ்வர பாகுபலி சிலை 57 அடி உயரமுடையது. இது ஒற்றை கல்லில் செதுக்கப்பட்ட உயரமான சிலை. மலை உயரம். விந்தியகிரி 3347 அடி, சுமார் 1020 மீட்டர். கோமதேஸ்வர சிலை உயரம் 57 அடி 17.37 மீட்டர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ಶ್ರವಣಬೆಳಗೊಳ டெம்பிளை பார்க்கணுமா? இது கர்நாடகாவில் ஹாசன் சிட்டிலேருந்து 52 கிலோமீட்டரில் இருக்குது. ட்ரெக்கிங் போகிற யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக இந்த மலை ஒரு சிறந்த ஒரு மலை தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் இந்த ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் போகலாம். நானும் போயிருக்கும்போது நிறைய ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, வயதானவர்களும் பார்த்திங்கன்னா சபரிமலை மாதிரி டோலி இங்கே இருக்குது. அவங்க ஏறதுக்குன்னு தனியாக படிக்கட்டுகள் இருக்குது. கீழே இருந்து மேலே அந்த டோலி முறையில் மேலே தூக்கிட்டு போகிறதுக்கு 2500 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. மேலே ஏறதுக்கு ஒரு படி தனியாக இருக்குது, இறங்கிறதுக்கு தனியாக